மைண்ட். ஸோ மைண்டை வந்து மாஸ்டர் பண்ணுறது, அதை பற்றி சும்மா ஒரு டிஸ்கஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பிப்ளிக்கலாக புதுசில் நம்மளுடைய மனம் வந்து மறுரூபமாகி ஆண்டவரத்தில் நான் வந்து ரசிக்கப்பட்டிருக்கேன். அதனால வந்து என்ன அப்படின்னா இனிமேல் நான் ஆண்டவரத்தில் வாழுவேன். சாத்தான் நம்மள்கிட்ட எப்படி வந்து உள்ள வந்து நம்மளுடைய மைண்டை இது பண்ணுறோன்னா, மெயினாக வந்து இந்த மைண்டை வந்து கரெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய இது. ஸோ நம்ம ஆண்டவர் கூடவே இருந்தாலுமே பேதுருவை போல் நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நம்ம மைண்டில் பிசாசு ஆளுக்கு இடம் கொடுக்கவும் முடியும். நம்ம ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலுமே நாம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஆணுடைய காரணங்கள் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். நியூரோபிளாஸ்டிசிட்டி. நீங்கள் வந்து ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவருடைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம எதை வந்து அதிகமாக வந்து ரிப்ளிகேட் பண்ணுறோமோ தட் இஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி மெடிக்கல் டேர்மில் வந்து சொல்லுவாங்க. பிரைஸ்தலோட இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய. ஸோ இன்றைக்கி வந்து மைண்டை வந்து மாஸ்டர் பண்ணுறது, அதை பற்றி சும்மா ஒரு டிஸ்கஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பிப்ளிக்கலாக கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ரசிக்கப்பட்ட புதுசில் வந்து நம்மளோட மைண்டை வந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி அப்படி சமாதானமாக அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அப்படி வசனத்தோட சப்போர்ட் வச்சு எப்படி சாத்தான் வந்து அந்த மைண்டை வந்து பாதிக்கிறான் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பேசலாம்னு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வசனம் அப்படின்னா ரோமர் 12:2 ஜெஃபர்சன் வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ இங்கே வசனம் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ரசிக்கப்பட்ட புதுசில் நம்மளுடைய மனம் வந்து மறுரூபமாகி ஆண்டவரத்தில் நான் வந்து ரசிக்கப்பட்டிருக்கேன். அதனால வந்து என்ன அப்படின்னா இனிமேல் நான் ஆண்டவரத்தில் வாழுவேன், ஒரு புதிய ஒரு இதுக்குள்ளே போவோம்ல, இனிமேல் நான் ஆண்டவரத்தில் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம வசனம் கூட சொல்கிறதுல நீங்கள் வந்து இது வரைக்கும் இருளின் பிள்ளைகளாக இருந்தீங்க, நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துடையவர்களாக இருக்கிறீங்க. அவருடைய ரத்தத்தினால வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை விளக்கரை நம்மளை வந்து எடுத்திருக்காரு. ஸோ நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்து ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சாத்தான் நம்மள்கிட்ட எப்படி வந்து உள்ள வந்து நம்மளுடைய மைண்டை இது பண்ணுறோன்னா, மெயினாக வந்து இந்த மைண்டை வந்து கரெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய இது. ஸோ நம்ம வந்து நிறைய யூத்தோட பேசுகிறோம், நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து இந்த டிப்ரெஷன், அப்புறம் வந்து இந்த பிரச்சனையில் இருக்குது, அந்த பிரச்சனையில் இருக்குது, அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்குது, அது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இதுக்கெலாம் வந்து காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு பில்டப் மாதிரி சாத்தா வந்து மைண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உன்னோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது நம்ம பைபிள்லேருந்தே பார்க்குறோம். நம்ம பைபிளில் பார்த்தோன்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறாரு. சந்தித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து ஊழியமும் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவருடைய மனநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். அப்போவே அவருடைய மனநிலை ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். எப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்காக மரிப்பேன், நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சுச்சுவேஷனில் பேதுரு என்னதான் ஆண்டவர் கூடவே இருந்தாலும், எல்லா அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தாலும் அவருடைய மைண்டை பிசாசு கேப்சர் பண்ணுறான். ஸோ பிசாசு அவர் மைண்டை கேப்சர் பண்ணி என்ன சொல்லி வைக்கிறான்னா, ஆண்டரை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் கூடவே இருந்த பேதுரோட மைண்டை கூட பிசாசு ஈஸியாக கேப்சர் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி பேதுரோட மனது ரொம்ப வேகமாக எழும்புது அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவ வந்து எல்லா சேனைகளும் வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது காதை வெட்டுற அளவுக்கு பேதுரு துணிஞ்சு செயல்படுறாரு. ஸோ அப்படி துணிஞ்சு செயல் பண்ணுற அளவுக்கு மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிற பேதுரு ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாருன்னா, மறுதளிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு ஸ்திரீயின் இடத்துல மறுதளிக்கிறார். இல்லை, அந்த ஸ்திரீ கேட்குறாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தீங்க, நான் அவனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக ரொம்ப தெளிவாக மறுதளிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மனதளவில் அவ்வளோ வீக்காக இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நான் பார்த்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது பைபிளில் பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பவுலுடைய ரட்சிப்பை பார்க்குறோம். பவுலுடைய ரட்சிப்பை நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு என்கவுண்டர் தான் பவுலுக்கு ஆண்டவர் கூட நடக்குது. ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போதுக்கு 3 நாள் வந்து அவர் பார்வையற்று இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 3 நாள் அவர் மைண்ட் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து நிறைய விஷயங்களை போட்டு குழப்பி இருப்பார்.
ஸோ அதன் பிற்பாடு ஒரு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதன் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பவுல் எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணதையோ எங்கேயுமே வந்து நம்ம கொஞ்சம் அவர் இம்பேலன்ஸாக இருந்ததையும் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஈவன் நம்ம ஆண்டவர் கூடவே இருந்தாலுமே பேதுருவை போல் நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நம்ம மைண்டில் பிசாசு ஆளுக்கு இடம் கொடுக்கவும் முடியும். நம்ம ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலுமே நாம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஆணுடைய காரணங்கள் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். இப்போ யூஸ்வலாக வந்து என்னென்னா மெயினாக யூத் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா என்னால் இந்த சிந்தனையை இந்த தாட் ப்ராசஸ் வந்து என்னால் மேற்கொள்ள முடியல. அதாவது பாவ உணர்வுகள் ஐ மீன் மைண்டில் வந்து வந்துகிட்டே இருக்குது. போனோகிராஃபிக் அடிக்ஷனாக இருக்குது. இப்போ நிறைய பேர்லாம் வந்து சில இந்த லவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் அதாவது என்னென்னா அந்த மைண்டு லெவல்லே எனக்கு வந்து ஐ மீன் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி அந்த என்னால் அவங்க மறக்க முடியல, மைண்ட் விட்டே ஓடிட்டு இருக்கு. நான் அதை மறக்க ட்ரை பண்ணுறேன். அந்த நினைவுகள் வந்து என் மைண்டில் திரும்ப திரும்ப வந்து எனக்கு கில்ட்டி கான்சியஸாக இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயத்தில் நிறைய பேருக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தாவீது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பிசாசோட வேலை வந்து ஒரு சீடு மட்டும் தான் போடுறது வேலை. இப்போ நம்ம வந்து நம்ம மைண்ட் வந்து ஆண்டவருக்குள்ள புதுசாக இருக்குது, நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம ப்ரேயர் பண்ண எல்லாம் பண்ணுறோம். இப்போ பிசாஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சின்ன ஒரு விதையை தான் போடுறோம் அந்த தாவீதோட மைண்டில். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து போருக்கு போயிருக்குன்னா அவர் போருக்கு போகாமல் என்ன பண்ணுவாருன்னா மொட்டை மாடிக்கு போயிடுவார், பார்க்கக்கூடாத பார்த்துருவார். சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு செகண்ட் தான் அவருடைய மைண்டில் வந்து என்ன அப்படின்னா இடம் கொடுக்குறாரு. ஆக்சஸ் கொடுத்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாவத்தில் விழ வச்சிடறாரு. ஸோ இந்த ஆக்சஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப நம்மளுடைய கையில் வந்து இருந்த அதுதான் வசனம் சொல்கிறது என்ன அப்படின்னா சோதிக்கப்படுகிறவங்க தன்னுடைய சுய இச்சையினால் சோதிக்கப்பட்டு என்ன பண்ணுறான் விழுந்து போகிறான், பின்பு பாவமானது கற்பம் தெரியுது, மரணத்தை வந்து கடைசியாக வந்தவங்கன்னா பிறப்பிக்குது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. ஸோ நிறைய நேரங்கள் இந்த பாவத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பிசாசு வந்து தலையில் வைக்கிறது என்னென்னா அந்த டிப்ரெஷன் பாவம் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டுமே நம்மளுடைய மைண்டை தான் வந்து என்னென்னா ஈஸியாக ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் தான் போகும். அதை நம்ம எப்படி டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஒரு ஆக்சஸ் கொடுத்தோன்னே ஆனால் அதை நம்ம மைண்டில் வந்து அது ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக டெவலப் பண்ணிச்சு. அதே நம்ம வந்து இப்போ நான் நிறைய லோ எஸ்டீம் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்களாம் அதுதான் ஐயோ தன்னை குறிச்சே குறைவா வந்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. ஜெஃப் உனக்கு இல்லைடா இப்போ நீ ஏதாவது வந்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல பசங்க மைண்டில் நீ ஃபேஸ் பண்ணுறது இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கார். நம்ம யோசிச்சு பார்க்கணும் 40 நாள் வந்து இரவும் பகலும் அவர் சாப்பிடாமல் இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம லென்டேஸ்லாம் கடந்து வந்தோம். அந்த லென்டேஸில் கூட நம்ம பார்த்தோம்னா ஒன்று ஈவினிங் சாப்பிடுவோம் இல்லை காலையில் சாப்பிடுவோம். பட் இவர் 40 டேஸுமே வந்து சாப்பிடுவோம் இல்லை தண்ணி குடிக்கல. ஸோ பிசாசுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் மென்ஷன் ஆயிருக்கு. எங்கே மென்ஷன் ஆயிருக்கு? பைபிளில் வந்து தண்ணி குடிக்கலங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. இல்லை இப்போ மோசே வந்து இருக்குன்னு சொல்லி வந்து என்னன்னா சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்தாங்கன்னு சொல்லி 40 நாள். ஆனால் இயேசுவானவருக்கு வந்து சாப்பிடாமல் இருந்தார் மட்டும்தான் தண்ணி குடிக்கிறாருங்கிறது புசியாமல் இருந்தார் இருந்தாங்க தண்ணி குடிக்கல அப்படிங்கிறது மென்ஷன் இருக்கு. சரி ஓகே கிளாரிஃபிகேஷன் ஓகே ஃபைன் சரி ஓகே அது நம்ம அப்புறமா பைபிளில் பார்த்து எடுத்துக்கலாம். பட் நான் முக்கியமான விஷயம் என்னன்னா பிசாசு எப்போ நம்ம மைண்டை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம சோர்வு போய் இருக்கும்போது தான். ஸோ சோர்வு வந்து அவனுக்கு ஒரு பேத்வே மாதிரி. ஸோ நம்மளை பாவத்தில் தள்ளணும் அப்படின்னா நம்ம முதல்ல சோர்வு அடைஞ்சிருக்கணும். ஸோ நம்ம சோர்வடையாமல் நாமளே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்போம். நம்ம லைஃப்பில் எப்பாவது உற்சாகமாக ஒரு வேலையை நம்ம என்கரேஜாக செய்யும்போது நமக்கு மைண்டு வேறு எங்கேயுமே இருக்காது. நம்ம மைண்ட் ஃபுல்லாக அந்த வேலை மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அதுவே நமக்கு சோர்ந்து போய் கொஞ்சம் என்னடா வேலை இது, ஸோ இது எப்படி முடிக்குதுங்கிற ஒரு சின்ன தாட்லேயோ ஒரு சோர்வான மனப்பான்மையில நம்ம வேலை செய்யும்போது நம்ம மைண்டை பிசாசுக்கு அது ஒரு பேத்வாக மாறி போயிடும். எப்படி மாறிடும்னா அந்த வேலையை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக முடிக்கலாம்னு சொல்லி யோசிப்போம். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஏமாத்து வேலையெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்படி பண்ணி இந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஒரு வசனம் பைபிளில் தெளிவாக இருக்குது. முதல்ல வந்து இச்சையானது கர்ப்பம் தரிப்பித்து பாவத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தாட்டாக நமக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வேலை நம்ம செய்கிறோம், அதை நம்ம உண்மையாக செய்யணும். பட் அதுக்கான சில ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அந்த பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா அது ஒரு பாவத்தின் மூலியமாக தான் அந்த ஷார்ட்கட் செய்ய முடியும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஏமாத்துறோம்னாலே அது பாவம் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாவம் அங்கே உண்டாச்சுன்னா கூட அந்த சின்ன பாவம் தான் பெரிய பாவத்துக்கு வழி தருக்கும். எப்பவுமே பாருங்கள் லைஃப்பில் நம்ம ஒரு சின்ன பாவம் தான் செய்வோம், அந்த சின்ன பாவமே ஒரு பெரிய பாவத்துக்கு வழியாக போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப சோர்வாக இருக்கார்.
அப்போ அந்த சோர்வின் நேரத்தில் பிசாசை டார்கெட் பண்ணுறோம். ஸோ நம்ம சோர்வாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத குறித்து. தனிமையா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தனிமையாக இருக்கும்போது நம்ம நிச்சயமாக நம்ம தனிமையாக இருக்கும்போது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கவே மாட்டோம். நம்ம நிறைய பேர் யோசிச்சு பாருங்கள், எப்போது நம்ம தனியாக இருக்கும்போது உற்சாகமாக வந்திருக்கோமா நம்ம யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஒரு 70% ஆஃப் டைம்ஸ் நம்ம தனியாக இருக்கும்போது சோர்வாக உற்சாகமாக இருந்தே இருக்க மாட்டோம். ஏன்னா ஃபோனையே பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஃபோனையே பார்க்க இன்னும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். மிஞ்சி போனால் சும்மா படுத்துகிட்டே இருப்போம். படுத்துகிட்டே இருந்தாலும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். மீதி நேரங்களில் தான் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வர்ஷிப் பண்ணலாம், பாட்டு படிக்கலாம், இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது தான் வாசிக்கலாம், புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த 30% தான் இருக்கும். மீதி 70% சும்மா படுத்துருப்போம், டிவி பார்த்துட்ருப்போம், ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம். ஸோ அந்த ஃபோன் நோண்டுறதுலேயும் அந்த டிவி பார்க்குறதுலையும் ஒரு சின்ன விஷயம் நம்மளை வந்து கொஞ்சம் உரசிட்டா போதும். ஸோ அது ஒரு டெம்டேஷனுக்கு வழியை உண்டாக்கிடும். இந்த இன்னொரு வருஷம் வந்து நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 10:5. வாசிக்கிறியா? 2 கொரிந்தியர் 10:5. 2 கொரிந்தியர் 10:5. ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேட்கல. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆக்சுவலா வந்து இந்த வசனத்துல இந்த கடைசி வசனத்தை பார்த்தோம்னா எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேப்டிவ் ஆல் தி தாட்ஸ் இன் தி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னன்னா இப்போ நம்ம மைண்டில் வந்து நிறைய தாட்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம பலாயிரக்கணக்கான சிந்தனைகள் நம்மளுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மைண்டில் வரும்போது காட் வந்து நமக்கு வந்து நேச்சுரலாகவே நம்மளுடைய மைண்டில் வந்து என்ன அப்படின்னா ஒரு விதமான நேச்சுரலான இது இருக்குது. அதாவது மனம் புதிதாகிறதுனால அப்படின்னு சொல்லி ரோமன்ஸ் 12:2 நம்ம வந்து வாசித்தோம். சம்திங் கால்ட் அஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நீங்கள் வந்து ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவருடைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம எதை வந்து அதிகமாக வந்து ரிப்ளிகேட் பண்ணுறோமோ தட் இஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி மெடிக்கல் டேர்மில் வந்து சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம அதை திரும்ப அதை சிந்திக்கும் போது திரும்ப அதை வந்து நம்ம வந்து பேசும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து என்னன்னா அதுக்கு அடாப்ட் ஆகும். ஒரு மேப் மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க்கை வந்து என்னன்னா நம்ம மைண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம அதுக்குள்ளேயே வந்து என்னென்னா டொல் ஆகிட்டே இருக்கும். அது டொல் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்குள்ளேயே நம்ம வந்து வச்சுட்டே இருக்கும். இப்போ நமக்குள்ள ஒரு சிந்தனை, ஒரு பாவமான சிந்தனை அப்படி ஏதாவது ஒன்று வருதுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க நம்ம அதுக்குள்ளேயே அடிமையாகி அதுக்குள்ளேயே நம்ம அப்படி சிக்கிக்கிட்டு அப்படி இருக்கிற இது வரும். ஐ மீன் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறோம். அது வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு கிருபைப்படுது நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. வாட் வி ஸ்பீக் அவர் மைண்ட் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ஆண்டவர் நமக்கு அது கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாவ சிந்தனைக்கு நம்ம திரும்ப அதை நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம வந்து அடாப்ட் ஆகும். நம்ம எவ்வளோ வந்து என்னன்னா ஆண்டவரை பற்றியும் ஆண்டோட வசனத்தை பற்றியும் நம்ம சிந்திக்க ஸோ இந்த அவுட்டர் ரேஞ்சில் இருக்கிற இந்த சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக வந்து என்ன அப்படின்னா கட்டுப்படுத்தணும். ஸோ அதனால தான் இந்த வசனம் வந்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்து கீழ்ப்படிய பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனை வருது, தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனான எண்ணங்கள், இல்லை பயமுறுத்துறமான எண்ணங்கள், அல்லது ஒரு பாவ சோதனை வருது மைண்டுக்குள்ள வருதுன்னா நம்மளுடைய நேச்சுரலாகவே நமக்கு ஆண்டவர் வந்து அந்த ஐ மீன் நம்ம மைண்டு லெவல்லையும் ஆண்டவர் வந்து அந்த இதை கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நின்று இருக்கும்போது அது ஓடிடும்னு சொல்கிறார் ஆண்டவர் வந்து வசனத்துக்கு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு தப்பான எண்ணங்களோ தப்பான இதோ நம்மளுடைய மைண்டில் வரும்போது நம்ம பாவத்தை எதிர்க்கல, அதை நான் சொல்லலை. ஆனால் வந்து என்னென்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அந்த சிந்தனை வந்து என்னென்னா அப்படியே கட் ஆஃப் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு டெம்ப்டேஷன் வந்து பிசாசே என் மைண்டை நீ வந்து தொட முடியாது. இன்னொரு விஷயம் அந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் மட்டும் அந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எதிர்த்து இருக்கும்போது ஸோ அதை தாட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவுட் ஆஃப் மைண்டில் அப்படி சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படி பிடிச்சி ஆண்டவருக்குள்ளாக அப்படி கீழ்படுறோம். இந்த சிந்தனை இங்கே போகாத, இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்ணுறேன், இந்த சிந்தனை வந்து என்னன்னா என்ன தொடக்கூடாது, என் மைண்டில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவருக்குள்ளாக நான் இந்த சிந்தனை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தி ஆண்டவருக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் அது கிருபை செய்கிறார், அதை வந்து செயல்பட வைக்கிறார். நிச்சயமா இதை நான் நேற்று ஜெஃபர்சன் கூட இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு டெம்டேஷன் வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிச்சாரோ, நம்ம தனிமையாக இருக்கும் போதும், நம்ம ஏதாவது ஒரு வேலையில் நம்ம ஒரு கிரலபுரி செய்யலான்னு நினைக்கும் போதும், ஏமாத்தலான்னு நினைக்கும் போதும், நம்ம ஆளுடைய வார்த்தையை சொல்லி
அந்த சூழ்நிலைக்கு விரோதமாக, அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு பாவத்தை தூண்டுகிற ஆவிக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அந்த சூழ்நிலையிலேருந்து நமக்கு விடுதலை உண்டாகுது. நாங்கள் நேற்று தான் அதை பற்றி நானும் ஜெஃபர்சனும் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஃபோன் காலில் பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வசனத்தை நான் பேசுவேன். இப்போ எனக்கு வந்து என்னோடய வேலையில் நான் வந்து என்னோடய ஓனரை ஏமாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு வசனம் வரும், எஜமானுக்கு கீழ்ப்படிந்துரு அப்படிங்கிற வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த வசனம் ஞாபகம் வரும். அதை நான் எனக்குள்ளே தியானிக்க அது எனக்குள்ளே நான் ரிப்பீட் பண்ண அந்த சிந்தனை போயிடும். ஸோ மென்டலி கர்த்தருடைய வசனத்தை நான் விதைக்க அதுக்கு நீர் பாய்ச்ச அது வளரும்போது, அது வளர்ந்து எனக்கு எதிரான சிந்தையாக வந்ததை அது மேற்கொள்ளுது. ஸோ ஆணுடைய வசனம் நம் பாவம் செய்யாமல் நம்மளை காத்துக்கொள்ள உதவும். அதாவது இந்த கலாத்தியர்கள் நம்ம ரீட் பண்ணால் கூட அதில் ஒரு வசனம் இருக்குல்ல, ஆவியில் நடக்கிற என்ன பண்ண மாட்டான், பாவத்தை மாம்ச இச்சையை வந்து என்ன பண்ண மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். அப்போ நம்ம எப்பவுமே ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். இந்த சென்ஸ்னா நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரம் எப்பொழுதும் ஆண்டவர்களை வந்து எப்போவும் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதால எப்பவும் ஆவியில் ஆவியில் நிரம்பி இருக்கிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது. ஸோ எனிவேஸ் எனி சார்ட் ஆஃப் இதை வந்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கோம். சில இந்த தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே வரும்போது நம்ம அதை ஈஸியாக வந்து அதை கேட்ச் பண்ணி அதை கேப்டிவ் பண்ணி ஆண்டவருக்கு வந்து கீழ்படிய நம்ம வந்து ஈஸியாக வைக்கலாம். இந்த ரீசெண்டாக என் லைஃப்பில் வந்து நான் அதை வந்து ஆண்டவர் எனக்கு ரொம்ப வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஒரு இதாக பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இன்னைக்கு வந்து அதை பேசலாம் அப்படின்னு இப்போ ஸ்டான்லி சொன்ன மாதிரி ஜெஃப் ஒரு பாயிண்ட் ஒரு வசனம் ஒன்று இருக்கு, யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தயம் மிகுந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கணும். அதாவது வசனம் தான் வந்து ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. இன்னொன்று எல்லாவித கொடிய அழுக்கையும் வந்து துர்க்குணத்தையும் நம்மளை வந்து ஒழிக்கிறதாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று இருக்குது, யாக்கோபு 1:21. வசனம் வந்து அதாவது வசனத்தினால நம்ம அதே மாதிரி இன்னொரு வசனம் ஏசாயா 26:3 நம்ம வாசிப்போம்னா, ஏசாயா 26:3 வசனம், உண்மை உறுதியாய் மனதை உடையவன் உண்மை சமாதானத்தோடு காத்துக்கொடு. இப்போ நீங்க அந்த சமாதானம் என்ன வசனத்தை கடைசி அது வந்து நம்மள வசனம் வந்து நம்மளை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு இருக்கும். ஸோ இது இன்னொரு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மைண்டில் இப்போ சமாதானம் இல்லாமல் நிறைய தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ இதை பிள்ளைகள் காரியத்தை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்னுடைய அடுத்த லெவல் ஆஃப் நான் இதை படித்து முடிச்சுட்டு அடுத்து நான் ஏன்னா இதெல்லாம் வந்து நானும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு டிகிரிக்கு போச்சு, இது எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அடுத்து யாரை மேரேஜ் பண்ண போகிறோம், அடுத்து ஃபினான்ஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்தில் ஒவ்வொரு இது போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும்போது பூரண சமாதானம், சும்மா சமாதானம் இல்லை, கம்ப்ளீட் பீஸ்னால ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட மைண்டை வந்து ஆண்டவர் வந்து செக்யூர் பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய மைண்டை வந்து எப்படிலாம் பிசாசு வந்து விதைக்கிறான். அதாவது அவன் வந்து ஒரு சின்ன ஒரு தாட் தான் நம்ம மைண்டில் போட்டு நம்ம அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தோம்னா அந்த ஆக்சஸ் வந்து என்ன பண்ணுவான்னா ஈஸியாக ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தி பயங்கரமான காரியத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டு போயிடும். நம்மளை வந்து டிப்ரெஷனில் தள்ளிடுவான். இதே தான் எலியாவுக்கு நடந்துச்சு. எலியா வந்து அக்னி இறக்கி பெரிய அற்புதம் செஞ்சார். சுழல் காட்டில் இது பண்ணார், யோர்தான் நதியை அடித்து அவர் வந்து பழக்க வச்சிட்டார். ஸோ அவர் வந்து ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எலியா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு, அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் வருவார், அவர் பேர் வந்து நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அவர் வந்து கேட்பாரு, நீர் இங்கே இருப்பீரு, அப்புறம் உங்கள் ஆண்டர் வந்து உங்களை இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அதாவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து சாட்சி கொடுக்குற லெவலுக்கு வந்து அவர் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிற இது. ஆனால் ஒரு சின்ன ஒரு எசபேலின் கிரியை தான், ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அந்த மைண்டில் வந்து அவருக்கு ஃபிக்ஸ் ஆகி அவருக்குள்ள நீ சொன்ன மாதிரி அந்த சோர்வு, அந்த தனிமை ஒன்று, அந்த டிப்ரெஷனில் கொண்டு போய் சோர்ந்து போய் வந்து படுத்துட்டார். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து எப்படின்னா, சோர்வாக இருந்தால் கூட ஆண்டவர் நம்மளை வந்து அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணார். எலியாவை செய்ய என்ன சோர்ந்து போயிட்டா போய் பாரு அப்படின்னு ஆண்டவர் பேசணும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ஃபர்ட் பண்ணி அவனை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து போக வேண்டிய தூரம் அவனுக்கு தேவையான அந்த சத்துக்கான எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு போகிறார். ஸோ வந்து என்னென்னா, அந்த மைண்டு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஈவன் சிம்சோனுமே இந்த இதை தான் பண்ணான். முதல்ல வந்து அவன் வந்து ஒரு ஸ்திரீயோட விவாகம் பண்ணி இருந்தது வேறு. அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் வந்து டெலிலால்கிட்ட வந்து என்னன்னா மைண்டை விட்டுட்டான். மைண்டை விட்டு ஆக்சஸ் கொடுத்த உடனே
திரும்ப திரும்ப தெளிலாக பேசி 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 இவன் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆக்சஸை வந்து என்ன பண்ணிட்டான், கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொடுத்த உடனே நம்ம அதை வந்து கண்டுக்குள்ள மீச்சு தூக்கி போட்டு மீச்சிட்டாங்க. மீச்சு கடைசியில் விழுந்து கடைசியில் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள கொஞ்சம் தலைவர் வந்து டைம் எடுத்துக்கிட்டார். ஸோ அந்த ஆக்சஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தணும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து எப்படிலாம் அதை ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலாக பார்த்தோம். ஆனால் பைபிளில் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மைண்டை எங்கே செட் பண்ணலாம், நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த வந்து சொல்லியிருக்கோம். ஸோ பிலிப்பியர் 4:8 வாசிப்போமா? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கிரியைகள் எவைகளோ, அதான் நம்மளுக்கு சிந்தனை வந்து என்னன்னா, பி பாசிட்டிவ். சிம்பிளாக நம்ம அந்த உலக பிரகாரமாக எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்குன்னா, பி பாசிட்டிவ். அதாவது ஆண்டவருக்கும் ஆண்டவருக்கான கிரியைகளுக்கு உரியமான காரியங்களை நம்ம எப்பவும் சிந்திக்கும் போது நம்மளுடைய மைண்ட் எப்பவும் அதிலே பிஸியாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் இதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறத வந்து என்னன்னா நம்ம வந்து நிறைய தடவை வந்து அப்படி கட் பண்ணலாம். ஸோ நம்மளுமே இப்போ எனக்கு இன்னொன்று ஞாபகம் இதை சொல்லும்போது, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யும் போதும் சில பேர்ட்ட கேட்க, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவங்களுக்கு விசுவாசத்தை இருக்குதுன்ற ஒரு கோணத்தில் நம்ம அதை பார்த்தாலும், இன்னொரு கோணத்தில் அட்லீஸ்ட் அவன்கிட்ட ஒரு 1% ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேபி ஆண்டர் அதை யோசிச்சிருப்பாரோ, நான் யோசிக்கிறேன், மேபி அப்படி திங்க் பண்ணியிருப்பாரோ ஆண்டர், இவன்ட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி இவன்ட்ட இருக்கா, ஒரு சின்ன பாசிட்டிவ் தாட் இருக்கா. ஏன்னா சகரியாவுக்கு நடக்குது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், உனக்கு குழந்தையை கொடுப்பேன் தேவதூதன் சொல்கிறாரு. அப்படி சொல்லியுமே கூட இவர் ஆபிரகாம் பற்றி தெரியாமல் இருந்தால் ஒரு மேபி ஒரு எனக்கு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஆசாரனா இருக்கிறாரு, ஆபிரகாம் பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பார். அப்படி படித்த சகரியாவே என்ன சொல்கிறாருன்னா, அதை விசுவாசிக்க மாட்டார், அதை நம்ப மாட்டார். அப்படி நம்பாதனால தான் இவன் நெகட்டிவாக பேசி மற்றவங்களுக்கு எடுத்து போடுவான்னு சொல்லி ஒரு வாயை ஆண்டர் அடைச்சி போதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டர் யார் யாருக்கெல்லாம் அற்புதம் ஆண்டர் செஞ்சாரோ அவங்கக்கிட்ட கூட ஒரு பாசிட்டிவிட்டி ஆண்டர் எதிர்பார்க்காருன்னு நான் இப்போ அதை யோசிக்கிறேன். மேபி அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அண்ட் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். கொலோசியர் 3:2. கொலோசியர் 3:2 எடுத்தாங்க டக்குன்னு வாசிக்கிறேன். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து என்னன்னா 1 Peter 1:13 அதில் வந்து therefore prepare your minds for action, keep sober in spirit, your hope completely on the grace அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்காங்க. தெளிந்த புத்திகளாய் இருந்து மனதின் அறைய கட்டி கொள்ளுங்க. ஆமா, அதாவது என்னன்னா பி சோபர். சோபர்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அறையை கட்டி கொள்ளுங்க அப்படின்னும் போது நம்ம பார்க்குறோம், லைக் பெல்ட் மாதிரி இதை கட்டிப்பாங்க. நம்ம ஒரு துணியில வச்சு நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சஸ் லுத்தரன் சர்ச்சில் பார்ப்போம், ஒரு ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதை கட்டிப்பாங்க. அது ஏன்னா கிரிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி உங்கள் மனதை கிரிப் ஆக்கிக்கோங்க, மனதை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்கன்ற ஒரு மீனிங் அந்த வசனம் கொடுக்குது. தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான். யோவான் எல்லா காவலரும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படிங்கிறதும் வசனம் சங்கீதம். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப கவனம். ஏன்னா பிசாசு வந்து டைரெக்டாக நம்மளுடைய ஆவி ஆத்மாவை வந்து என்னன்னா டேமேஜ் பண்ண முடியாது. இப்போ யோகோட வாழ்க்கையில நடந்தது, நம்ம பெர்மிஷன் கேட்டு வந்து இது பண்ணுறதெல்லாம் இருக்குது. இப்போ எலியாவோட வாழ்க்கையில் வந்து மைண்டு, சாம்சனோட வாழ்க்கையில் வந்து மைண்டு, ஈவன் சவுளுடைய இதுலேயுமே மைண்டில் தான் வந்து இதாக ஃபஸ்ட்டு. சவுலுமே வந்து இடம் வரும். ஆண்டவர் தான் அவனை வந்து ராஜாவாக்குனாரு தெரிஞ்சு கொண்டார். ஆனால் அந்த மைண்ட் லெவலில் அவன் விலகி போனோடனே ஆண்டவர் வந்து அவனை வந்து கண்டுட்டார். ஏன் விருப்பத்துக்கு ஏற்றமா அவன் செய்ய மாட்டேன். அவனுக்கு ஒரு அவன் பண்ண தப்பு என்னன்னா அவன் சொன்னது செய்யாமல் போயிட்டான். அந்த மைண்ட் லெவலில் சின்னதாக இடம் கொடுத்தான். அந்த மைண்டை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த ஆக்சஸ் கொடுக்குறது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா நம்மளுடைய மைண்டை காத்து கொடுக்குறதுக்கு முதலாவது வந்து என்னன்னா மேலானவைகளை நாடும். நம்மளோட மைண்ட் எல்லாத்தையுமே ஆண்டவர் பக்கமாக வந்து செட் பண்ணணும்.
செட் பண்ணி ஆண்டவருக்குள்ளே நம்மளுடைய மைண்ட் வந்ததுன்னா காத்துக்கணும். உண்மை உள்ளவைகளை வேணும், கற்புள்ளவைகளை வேணும், ஒழுக்கமுள்ளவைகளை வேணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு டிசிப்ளின் இருக்கணும் நம்மளுடைய லைஃப்பில். டிசிப்ளின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ நம்ம சைல்டுஹுட்லேருந்து பார்க்கணும் டிசிப்ளினாக வளர்த்து வந்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது டைமே இருக்காது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கும் தப்பு பண்ணுறதுக்கும் நம்ம சைடில், ஏன்னா நம்ம பிஸியாக இருக்கும். ஸ்கூல் படிப்போம், வந்தோடனே கொஞ்ச நேரம் விளாடும், அப்புறம் டியூஷன் போவோம், ஹோம்ஒர்க் முடிக்கும், திருப்பி வருவோம், படுத்து தூங்குவோம், சாப்பிடுவோம், திருப்பி ரிப்பீட்டு. இதே தான் போயிட்டு நம்ம லைஃப் வந்து ஒரு ஷெடியூல்டாக வந்து என்னன்னா வைக்க இதுக்கெலாம் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த விருந்து போகிறதுக்கான காரியங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கான டைம் வந்து இருக்காது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் இல்லாதவங்களுக்காக நான் பேசணும். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்லேயே வந்து என்னன்னா பிசாசு வந்து இந்த காரியங்கள்லாம் இருக்கு. நீ ஒன்றுக்கும் ஆகாதவன், நீ ஒரு பாவி, நீ வந்து என்னது குற்றம் செஞ்சு ஆண்டு ஒன்று வெறுத்துட்டாரு, ஒன்னாலலாம் இதை செய்ய முடியாது, நீ இதுக்கு தகுதியாகவே இல்லை. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தோணுது. நம்ம இந்த யானையெல்லாம் சில கோயிலில் பார்த்துருப்போம். அந்த யானைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதோட காலில் வந்து ஒரு கயிறோ இல்லை சங்கிலியோ கட்டி அதை விட ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு கொம்பில் கட்டி வச்சிருவாங்க. ஸோ அந்த யானை சின்னதாக இருக்கும்போது அந்த காலை இழுத்து பார்க்கும். இது முக்கியம் இல்லை, இருந்தாலும் அவன் பதிவு பண்ணிட்டான். சரி, ஓகே, சரி. ஒரு தூண்லேயோ இல்லை சம்திங் யானையை விட வீக்காக இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் அதை கட்டி வச்சுருவாங்க. அந்த யானை சின்னதாக இருக்கும்போது அதை இழுத்து பார்க்கவும் வராது. ஸோ லைஃப் லாங் அதுக்கு அப்படியே இருக்கிறதால அந்த யானை ரொம்ப பெருசாக வளர்ந்தும் கூட அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன தான் இழுத்தாலும் இந்த கயிறோ இல்லை இந்த சங்கிலியோ வந்து அறந்து போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அது நம்பிக்கையே அச்சு போயிடும். ஸோ இன்றைக்கி பிசாசு கூட அப்படி தான் நம்ம மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நடக்காது, இது பண்ணாது, நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான் நடக்கும். எஸ், அதுதான் முக்கியமான மேட்ரு. அந்த யானையோட பலனை வந்து மறந்து போயிடுச்சு யானை. ஸோ முன்னாடி இருக்கவங்கள பார்க்கும், முன்னாடி அந்த பார்க்க என்ன சொல்கிறோம் அதை கேட்கும், எதிரில் யாருனா வந்தால் கோபப்படும். பட் என்னதான் கோபப்பட்டாலும் அந்த கால் அதை அசைக்கும் போது அதுக்கு தெரியும் நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த யானையை ஏமாற்றி வச்சுருப்பாங்க. அதே போல தான் பிசாசு வஞ்சிக்கிறனாவும் ஏமாத்துக்கிறனாவும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அந்த வசனம் ரொம்ப தெளிவாக, பொய்யன் பொய்க்கே பிதா. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம காதில் அவன் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பான்னு சொல்லி. ஸோ நாமளும் அப்படி தான். அந்த யானையோட பலன் நமக்கு இருந்தாலும் நமக்குள்ளே நிறைய பொய்கள் காதில் சொல்லிகிட்டே இருந்ததால் அதை நம்பி நம்ம நிறைய விஷயங்களை மறந்து போய் நம்ம நிறைய விஷயங்களை வந்து அந்த பொய்களை நம்பி நம்ம நிறைய விஷயங்களை விட்டுருக்கோம்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அப்போ இன்னொரு வருஷம் நம்ம வந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7 நம்ம யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டு நமக்குள்ள என்ன வச்சிருக்காரு, நம்ம யாரு கிறிஸ்துக்கள் அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்துருக்காரு. பயமுள்ள ஆவியை வந்து என்னன்னா நமக்கு கொடுக்கல. ஸோ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பிரிட்ல தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு. அவர் வந்து என்னன்னா நான் பயந்தாமொழி இல்லை. இப்போ நிறைய பேர் நிறைய பயந்துட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க. சில நாயை பார்த்தா பயம், பேய் கண்டா பயம், நைட் தனியாக போகிறதுக்கு பயம், டார்க்னஸ் கண்டா பயம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். அப்போ என்ன நம்ம அறிக்கை பண்ணணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள யார், ஆண்டவர் எனக்குள்ள வந்து என்னன்னா ஒரு தைரியத்தின் ஆவியை வந்து என்னன்னா கொடுத்துருக்கேன். நான் வந்து பலவான், தேவனுக்குள்ள நான் வந்து பலவான். அதான் வசனம் சொல்றது, பலவீனனும் தன்னை என்ன பண்ணுது பலவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த. ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள வந்து என்னன்னா இருக்கிறார். இப்போ அதே மாதிரி 1 யோவான் 4:4 வாசித்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ ஏன் கூட பெரியவர் இருக்கிறாரு, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வரும்போது நம்ம யாருங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஆசாரியர்களாக என்னன்னா அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். வி ஹாவ் தட் அத்தாரிட்டி. அவருடைய ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருங்களோ அத்தனை பேருக்கு எனக்கு பிள்ளையாகும்படி என்ன பண்ணியிருக்காரு, அந்த அதிகாரத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதிகாரத்தை வந்து ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்துருக்காரு. இன்னொன்று பிசாசுக்கு மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. லூக்கா 10:19 வாசித்தோம்னா, சத்துருக்களை மிதிக்கவும் சத்துருக்களை தெரிந்து மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும், ஒன்று உங்களுக்கு சேதப்படுத்த மாட்டோம். இப்போ அதிகாரத்தை பிசாசினுடைய சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் இதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு நமக்குள்ள வச்சிருக்காரு. அவனோட கண்ட்ரோல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா, கடவுளுக்கு ஈக்குவலாக பிசாசு, அதாவது கடவுளுக்கு ஆப்போனன்ட் வந்து சாத்தான்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க விழுந்து போனது தேவனுக்கு ஆப்போசிட் வந்து ஒருத்தனை கிடையாது. அது வந்து நிறைய நேரம் நமக்கு வந்து புரியுறது கிடையாது. இன்னொன்று பிசாசு நமக்கு மேலே நம்ம தூக்கி வைக்கிறோம், அதுவுமே தப்பு. நம்ம தேவனுக்குள்ளாக வந்த பிறகு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பிசாசு நமக்கு காலிக்கிறோம். அவர் சீக்கிரமாக சாத்தானே உங்களுக்கு கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார்னு சொல்லி வசனம். அதே போல் நமக்கான இன்னொரு ஐடென்டிட்டி பார்த்தோம்னா 1 பேதுரு 2:9 இருக்குது. நீங்களோ
உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம அவருக்கு சொந்தமான இன்னொன்று இப்போ நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இப்போ டாக்டர்ஸாக இருக்கிறதுனால இப்போ எல்லா டாக்டர்ஸும் நான் வந்து சொல்லலை. நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு சர்ஜன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், உங்களுக்கு பெருமை இருக்கும். பெருமைங்கிறத விட அவங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லி அவங்க வந்து நான் வந்து ஒரு பெரிய சர்ஜன், நான் இறங்கி போய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற இதில் வந்து இருப்பாங்க. பெருமையாக நான் சொல்லலை, பெருமைக்கு பண்ணுவாங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஏன் பயப்படணும், நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சாத்தான ஏங்காலில் நடிச்சு போட்டு பிசாசு நான் எதுக்கு உனக்கு பயப்படும், நான் ஏன் உனக்கு இறங்கி வரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிறோம் பிசாசு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அவன் பயந்து வரும். அப்போ நம்ம யாருங்கிறது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு நம்ம தெரியாத போதுதான் நிறைய அலைஞ்சு திரியும் எல்லா இடத்துலையும். ஐயோ 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 நாங்கள் வாழ்க்கையில் போயிட்டு நான் ஒன்றும் கவனம் அதை நான் ஜபம் பண்ணி என்ன நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் நம்ம மைண்டுக்கு வர காரணம் என்ன, நம்ம யார் ஆண்டவர்கள் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு காரணம். இதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஒரு கேரக்டர் இருக்காரு பைபிளில், கிதியோன் அப்படிங்கிற கேரக்டரு. கிதியோன் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா பராக்கிரமசாலியாக பார்க்குறாரு. ஆனால் கிதியோன் எப்படிப்பட்ட ஆள்னா, அந்த மீதியானவர்களும் பெலிஸ்தியனும் வந்து அவங்களோட உழைப்பை திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த உழைப்புக்கான அந்த விளைச்சல்களை பதுக்கி வைக்கிற ஆளாக தான் இருக்கார். ஆனால் அப்படி பதுக்கி வைக்கிறவனை, அப்படி பயப்படுறவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளை பற்றி நாமளே யோசிக்காமல் ஆண்டோடைய பார்வை நம்மளை எப்படி பார்க்குது, லுக் யுவர் செல்ஃப் ஆஸ் ஹவு காட் சீஸ் யூ. ஸோ ஆண்டவர் உங்களை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கணும். இப்போ நம்ம யோசிக்கணும், இப்போ எனக்காக ஆண்டவர் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தியிருக்காரு, எனக்காக ரொம்ப அடிக்கப்பட்டு உயிரே கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்காக செத்துட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிப்பீங்க. அப்போ உங்களுக்காக சாகுறாங்கன்னா அவங்க உங்களை எவ்வளோ நேசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்படி நேசித்த ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு நீ பராக்கிரமசாலி அப்படின்னு. பட் கிதியோன் யோசிப்பார், நான் பராக்கிரமசாலியா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து பல லட்சக்கணக்கான கூட்டங்களை நடத்திட்டு வருவேன், நான் உன்னை கொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். நான்லாம் போக மாட்டான், என்னால் முடியாதுன்னு சொல்லி மோசே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ குறைய தான் சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆண்டவர்கிட்டே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் கால் நடக்க முடியாது, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம், எனக்கு திக்குவாயி மந்தனாவும் நான் பேசவும் உளருவேன், தெளிவாக பேச மாட்டேன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட என்னென்னமோ மோசே சொல்கிறாரு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளை ஆண்டர் எப்படி பார்க்குறாரு, நம்மளை ஆண்டர் பராக்கிரமசாலியாக பார்க்குறாரா, நம்மளை ஆண்டர் வந்து ஒரு பெரிய ஆளாக தான். நம்ம இந்த யோவான் 2 பேதுரு 1 அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 9ஆம் வசனம்ல நம்ம ராஜரீக ஆசாரியை கூட்டம். ஸோ நம்ம ஒரு ராஜரீக நமக்குள்ள ஒரு கிங்கோட ஒரு குவாலிட்டி நமக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மென்டாலிட்டியில் நம்ம இந்த மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பராக்கிரமசாலின்னு சொல்லி கிதியோன் உணர்ந்த பிற்பாடு அவர் எத்தனை பேர் அடித்து துரத்துறாரு, எப்படிப்பட்ட ஆளாக வாழ்றான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசே கூட ஆண்டோடைய ஐடென்டிட்டி, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஐடென்டிட்டியில் மோசையை பார்க்குறாரோ அந்த பார்வையை அவர் தன்மேல் திருப்பி கொண்டு தான் அதை உணர்ந்து அவர் நடக்கும்போது எவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்துகிறாரு. ஆண்டவர்கிட்டே ஒரு தைரியமாக பேசுவார். நான் வந்து நீங்கள் இந்த ஜனங்களை வந்து அழிச்சு போயிட்டீங்கன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிரிக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இவருக்கு வந்துடுது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் வந்துடுது. ஸோ அப்படி மனநிலை மாறத்துக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் அவங்கள எப்படி பார்த்தாரோ அப்படியே அவங்களும் அவங்களையே பார்த்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்மளை பார்க்கணும். நம்மளை நேசித்து உயிரை கொடுத்துருக்காருன்னா அப்போ அவர் எப்படி யோசிச்சிருக்காரு, எப்படி நம்மளை நேசிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம வந்து நம்மளே ரொம்ப குறைவாக வந்து நினச்சிருக்கோம். ஏன்னா எனக்குலாம் வந்து நான் வந்து ரொம்ப குறைவாக வந்து நினைப்பேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஆண்டவரை வந்து என்னென்னா நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து இருக்கணும். இன்னும் வணக்கம் ஏதாவது இது பண்ணுவாங்க, வாய் கரைய மாட்டேங்கன்னா நான்லாம் நிறைய பேசுவாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் வந்து இது. ஸோ இது வந்து எங்களுடைய மைண்டில் வந்துச்சுன்னா ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ண காரியங்களும் அவன் ஃபேஸ் பண்ண காரியங்கள், ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து நிறைய ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஒவ்வொரு காலேஜாக போய் ப்ரேயர் பண்ணுவோம்.
ஸோ இது எல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப ப்ரேயரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு நாளும் கூடி ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ இப்போ அவங்கவுங்க வேலை நிமித்தமாக படித்து முடிச்சோன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த ப்ரேயர்லாம் ஸ்டாப் ஆன பிறகு வி ஸ்டார்ட் ஃபேஸிங் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு விதமான வீக்னஸ், ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் சொல்லலாம், ஒரு பின்மாற்றமான நிலைமைன்னு தாராளமாக சொல்லலாம். அதாவது ஏன்னா அவன் அட்டாக் பண்ணி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, அது வேற. ஆனால் நம்மளை சோர்ந்து போக பண்ண வைக்கலாம், பிரச்சனைகளை கொண்டு வந்து, வேலை இல்லாத நிலைமைகளை கொண்டு வந்து, குடும்பத்தில் பிரச்சனை, ஃபினான்ஷியலாக, ஸோ எல்லா விதத்துலையும் கொண்டு நம்மளை சோர்ந்து போக வச்சு இப்போ இந்த ப்ரேயரு, இந்த ஊழியங்கள், இது காரியங்கள்லாம் அப்படி ஸ்டாப் பண்ண வச்சு, அதாவது மனதளவில் நம்மளுடைய பிளாக் கொண்டு வரோம். ஸோ இதை நாங்கள் வந்து பேசணும், ரொம்ப நாளாக பேசணும். இந்த மாதிரி நம்ம திரும்ப பண்ண முடியல, நம்மளால் நிற்க முடியல, ஊழியத்தில் நம்ம செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நினைக்க முடிச்சுல தான் ஃபைனலி வந்து இப்படி ஒரு டாக் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஓகே, மைண்டை வந்து அவன் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சஸ் கொடுத்ததுனால தான் என்ன பண்ணுறான், அவன் வந்து நம்மளையே யூஸ் பண்ணி நம்மளை சோர்வாக்க வைக்கலாம். அதாவது ஆண்டவருடைய கையிலேருந்து என்ன அவன் பிரிக்க முடியாது, என்னன்னா நம்ம எல்லாரையும் பிரிக்க முடியாது, ஆனால் அவனாக நினச்சானா அவனே விழுந்து போக வைக்கலாம் அப்படிங்கிறது அவனுடைய மைண்ட் செட். அதனால தான் அவன் வந்து என்னென்னா நம்மளுடைய மைண்டில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து என்னென்னா கிரியேஷன் வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உலகத்தை ஜெயிக்கணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், ஈவன் நம்ம உலக பிரகாரமான நம்ம ஸ்டடீஸ் மற்ற எந்த காரியங்களும் நமக்கு நல்லா ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு எனக்கு உலக பிரகாரமாக அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் கலாம் ஒரு ரோல் மாடலாக இருப்பார். ஸோ அவரோட சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், அவர் பண்ண சாக்ரிஃபைஸ், அவர் ரொம்ப ஞானமாக எடுத்த சில டிசிஷன்ஸ், அவரோட ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உலக பிரகாரமாக அவர் நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். பட் உண்மையான இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துலேயுமே ஜெயம் பெற்றது நான் இயேசு கிறிஸ்துவ சொல்லுவேன். ஸோ அவருடைய மைண்ட் செட் நம்ம இருக்கணும். நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ரொம்ப இந்த டாபிக் பற்றி பேசினாலே இந்த வசனம் எல்லாம் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா அந்த சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவர் சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, நம்ம எல்லாருமே வந்து பசிச்சா சாப்பிடக்கூடிய ஆட்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமாக இருக்குது. ஸோ அப்போ அவரோட ஃபோக்கஸ், அவருடைய சிந்தை எந்த அளவுக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு. ரொம்ப வந்து எப்படி ஃபோக்கஸுங்கிற வார்த்தையோட வேறு என்ன சொல்லலாம், ரொம்ப அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் என்ன ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இதை தான் நான் செய்யணும், இதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளும் நம்ம பரிசுத்தமாக வாழ்றதுலேயும் சரி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில், நம்ம ஸ்டடீஸில், நம்ம வேலையில், எல்லா காரியத்திலையும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கோமானால் நம்ம எல்லா காரியங்களும் நம்ம அதிகமாகி ரொம்ப திறமையாக, ரொம்ப ஞானமாக, ரொம்ப வெற்றிகரமாக செய்து முடிக்க அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இந்த சிந்தை நமக்குள்ள நிச்சயமாக இருந்தே தீரணும், இருந்தே ஆகணும். ஸோ சம்மரைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இவங்க இந்த பேசினதில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பிசாசு வந்து நம்மளுடைய மைண்டை தான் வந்து என்னென்னா டார்கெட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆக்சஸ் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறோம், உள்ளே வந்து கட்டடம் போட்டு இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி சின்னதாக இருக்கிற பிரச்சனையை பெருசாக காமிச்சு நம்மளுடைய லைஃப்பை வந்து அப்படியே டிப்ரெஷன் பண்ணி உட்கார வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. அந்த ஆக்சஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மைண்டை வந்து மேலானவைகளில் செட் பண்ணணும். அதாவது உண்மைகளோ கற்புலவிகளோ இது என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ, மேலான சிந்தை, கிறிஸ்துவ இயேசுக்குள்ளான சிந்தையை வந்து என்னன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அவன் நமக்குள்ள கொண்டு வருகிற எல்லா நெகட்டிவான எண்ணங்களையும் நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு தரம் இருக்கு. நான் நல்லா முடியாதுப்பா அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் கத்தி வீசுகிற கத்தி பிடிக்கிற ஸ்டைலை பார்த்தே வெட்ட மாட்டானாங்கிற மாதிரி பிசாசே போ 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 அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டினோம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அதிகாரம் எடுத்து பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய அதிகாரம் என்ன, நம்ம யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசை கடிந்து கொள்ளுகிறோம். ஸோ அப்படி கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ணணும் வந்து முழு மனசோட கடிந்து கொள்ளணும். சில டைம்ஸ் நம்ம ஒருத்தர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவர் சில விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி நினைப்பாராம் ஃபோனில். ஸோ அப்போ வந்து இவர் கடிந்து கொள்வாராம், இயேசுவின் நாமத்தில் இந்த சிந்தையை நான் கடிந்து கொள்ளுகிறேன், இந்த பொல்லாத ஆவியை, இந்த விபச்சார ஆவியை நான் கடிந்து கொள்ளுறேன்னு சொல்லுவாராம்மா. பட் அது சொல்லும் போதே அவர் எப்படி சொல்வாராம், கொஞ்சம் அரை மனசோடு சொல்வாராம், பார்க்கலாமே செய்யலாமே அப்படிங்கிற ஒரு அரை மனசோடு செய்யும்போது அது செயல்படாது. ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிடும், நம்மால் இவன் நமக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு விஷயங்களை நம்ம எதிர்த்து நிற்கும்போது
முழு மனதோடு எடுத்து நிற்கிறது. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி முழு மனதோட நம்ம கடிஞ்சு ஜெபம் பண்ணும்போது, அந்த சிந்தையை நம்ம கடிஞ்சு ஜெபம் பண்ணும்போதோ, இல்லை முன்னாடி சொல்கிற மாதிரி வசனத்தை வச்சு நம்ம சூழ்நிலையை ஜெயிக்கும்போது, அந்த வசனத்தை முழு மனதோட ரொம்ப தெளிந்த புத்தியோட நம்ம அதை கன்ஃபஸ் பண்ணோன்னா நம்ம அந்த சூழ்நிலையை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஒரு அரை மனதோடையோ இல்லை வந்து ரொம்ப ஒரு இருமாப்பாக இருந்து நம்ம பண்ணோன்னா அது வேலை நடக்காது. ஸோ பிசாசு நம்மளை ஈஸியாக தள்ளிட்டு போக அது ரொம்ப அவனுக்கு வாசலாக இருந்துடும். ஸோ அப்படி செய்யாமல் ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறோம், இதை விட்டு நம்ம தூரம் வரணும் போது முழு மனசோட நம்ம அதை கடிஞ்சு ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. வசனத்தின் வல்லமை அங்கே வெளிப்படும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பவுல் வந்து சொல்லுவார், பட் வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். என்ன அப்படின்னா, பாவத்துக்கு எதிராக ரத்த சிந்தத்தக்க தான் நீங்கள் இன்னும் வளரல அப்படின்னு சொல்லுவார். ஸோ there are some people who have an experience to resist that also. அதுவுமே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆக்சஸ் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிந்தையை வந்து ஆண்டவருக்குள்ள வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணணும். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாலாவது வந்து என்னென்னா அவனை ரெசிஸ்ட் பண்ணணும். இது ரெசிஸ்ட் பண்ணும்போது அவங்க ஓடி போகிறோம், அப்படி இடமே கிடையாது இருக்குது. அது அவன் சொன்ன மாதிரி ரெசிஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா முழு மனதாக வந்து என்னென்னா ரெசிஸ்ட் பண்ணணும். ரெசிஸ்ட் பண்ணால் அவனால் வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டிப்ரெஷன் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாங்க அவங்களுக்கு இது தேவைப்படும்னா இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இந்த மாதிரி டாபிக் இருந்துச்சு, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆயத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிச்சயமாக. ஸோ ஏர் நாட் ப்ராமிசிங் தான் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறோம், பிகாஸ் ஃபுல் டைமாலாம் நாங்கள் பண்ணலை. ஸோ வென் வி கெட் டைம் ஒன்லி வி ஆர் ஏபிள் டு டூ ஆல் திஸ் திங்ஸ். ஸோ எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு, ஸோ டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹவ் ப்ரிப்பேர் திஸ் லாங் பேக். ரொம்ப வேறு ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்குறதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னும் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்குது, பட் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறதுனால. பட் we also youngsters, we undergo all sort of problems whatever an youngster faced. ஸோ எல்லா விதத்துலையும் நாங்களும் சோதிக்கப்பட்டோம். ஸோ whenever we faced, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாதை இதுதான். இது தப்பு, இதை இப்படி பண்ணுற, இது இப்படி மேற்கொள். ஈவன் ஆண்டவர் வந்து நிறைய விதத்தில் எங்கள்கிட்ட பேசினது, மூத்த பாஸ்டர்ஸ், நிறைய ஊழியக்காரங்க, நான் எல்லா பேரையும் சொல்ல வரல, எல்லா சீனியர் பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து இது எல்லாமே ஒரு இதாக வந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு லெசன்ஸ் தான் நாங்களும் அவங்ககிட்ட வந்து இது பண்ணுறோம். ஸோ இஃப் யங்ஸ்டர்ஸ், இஃப் யூ ஆர் சீயிங் திஸ், இஃப் யூ ஆர் டச் பை திஸ் மெசேஜ், kindly share with your friends to record all this discussion. So thank you all and pray for us also. Thank you everything. Bye. So we'll see you next week.